ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம். இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி தான். இது நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடும்போது இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோட எண்ணெய் உங்களுக்கு தெரியும். இப்போ இது கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கணும், கட்டி தட்டி இல்லாமல். இந்த தண்ணியை நல்லா அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும், இந்த கடலை மாவை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம். இப்போ அரைச்சி விழுது அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா இட்லி நான் கம்மியாக சாப்பிட்ற இட்லி கூட நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கரண்டியால் அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் இதை வச்சுக்கோங்க. வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இது இந்த ரோட்டு கடை அந்த தக்காளி சட்னி இருக்கு பாருங்க, அதே மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதில் செஞ்சிங்கன்னா, நான் வெங்காயம் போடல, நீங்கள் வேணும்னா வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில். இப்போ இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை கடைசியாக ஊற்றிடணும். அதுதான் இதில் மெயினாக போட வேண்டியது. அது போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இதில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் உங்களுக்கு. வேறு என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.